அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய ஜெபங்களை எல்லாம் நிருபங்களில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் நாமெல்லாம் ஜெபிக்கிறது போல என் பிள்ளை ஆசீர்வதியும், நல்லா சம்பாதிக்கணும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும், ஆசீர்வதியும், நோய் நொடி இல்லாமல் வாழ்க்கை வாழணும் அப்படிலாம் எங்கேயுமே பவுல் ஜெபம் பண்ணினதாக நிருபங்களிலே இல்லை. ஆனா எங்கெங்கெல்லாம் பவுல் பண்ணின ஜெபங்களாக நீங்க நிருபங்களிலே பார்க்கிறீர்களோ, அங்கங்கெல்லாம் இந்த வெளிப்பாடு இவங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே, இவருடைய மன கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, இவருடைய மன கண்கள் திறக்கப்படுவதாக அப்படிங்கிற மாதிரி தான் நிருபங்களில் எங்கெங்கெல்லாம் பவுல் பண்ண ஜெபங்களை பார்க்குறீங்களோ அங்கங்கெல்லாம் அது மாதிரி தான் ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. பவுலுடைய ஜெபமே வித்தியாசமா இருக்குது பாருங்க. ஒரு வெளிப்பாட்டின் மனிதன். அந்த மாதிரி நம்முடைய ஜெபங்களும் மாறுமானால் நான் நிச்சயமாகவே உங்களை பார்த்து சொல்லுகிறேன், மற்ற எதை குறித்தும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று ஆணித்தரமாக நான் சொல்லுகிறேன். ஏன்னா இந்த வெளிப்பாடு, அவரை அறிகிற அறிவுங்கிற வெளிப்பாடுக்குள்ள வந்துட்டோம்னா அந்த வெளிப்பாடு நம்ம வாழ்க்கையில் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் ப்ரொவைட் பண்ணும். ஆமாம், இந்த வெளிப்பாடு ரொம்ப முக்கியம் பாருங்க. பவுலுடைய ஜெபங்களை குறிப்பாக 3 வேத பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 16 to 19 வரையிலான வசனங்கள், எபேசியர் 3 15 to 19, கொலேசியர் 1 9 to 11. இந்த வேத பகுதிகளெல்லாம் வாசி பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபத்தை அங்க பார்க்கலாம். நீங்க அவரை அறிகிற அறிவின் வெளிப்பாடு இந்த எபேசிய சபையாருக்கு வரட்டாண்டவரே, இவருடைய மனக்கண்களை திறந்தருளும் ஆண்டவரே அப்படின்னு எபேசிய சபையாருக்கு ஜெபம் பண்றாரு. கொலேசியர் 1ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அந்த கொலேசியர் சபையாருக்கா ஜெபம் பண்ணும்போது கூட இதுதான் சொல்லி ஜெபம் பண்றாரு. அப்போ நான் பார்க்குறேன், ஏன் இப்படி ஜெபம் பண்றாரு? அவர்களுடைய நோய் நொடி நீங்கணும், நல்ல சம்பாத்தியம் வரணும் அப்படிலாம் ஜெபம் பண்ணலையே, ஏன் இப்படி ஜெபம் பண்றாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தப்போ எனக்குள் கிடைத்த ஒரு தகவல் என்ன அப்படின்னா, ஓஹோ, அவரை அறிகிற அறிவு நமக்கு வந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கையில நமக்கு தேவையான எல்லாமே வந்துருமே. ஆஹா, இது அருமையான ஜெப பேட்டர்னா இருக்குது, நாமளும் கையாளுவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் பல நாட்களுக்கு முன்னாலே எனக்குலாம் வந்துருச்சு. அவரை அறிகிற அறிவு, இது ரொம்ப ஒரு முக்கியமான சமாச்சாரம் கிறிஸ்துவத்தில். பல கிறிஸ்தவர்கள் இதை அறியாதவர்களாக இருக்கிறாங்க. ஜெபம் பண்றாங்க, பைபிள் வாசிக்கிறாங்க, சின்சியரா பண்றாங்க, நல்லது. ஆனால் அவரை அறிகிற அறிவு ஒன்று இருக்குது இல்லையா, அது மிகுந்த உன்னதமான ஒன்றுங்க, உன்னதமான ஒன்று.